அதுல போச்சோ இல்லையோ கண்டிப்பா எதிர பேசுவாங்க. மேட் இன் ஹெவன் எல்லாரும் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. சாட்லி எனக்கு உள்ள போகவே தோணல. இத்தனைக்கும் அவங்க பெரிய டேரக்டர். ஐ திங்க் ஜோயா அக்தர்னு நினைக்கிறேன். கிரியேட்டட் பை ஜோயா அக்தர். சாட்லி எனக்கு என்ன கதை, என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாம வந்து பேசாதங்கிற மாதிரி இது வருது போவே இல்லை. எதுக்கு நமக்கு இது நமக்கு செட்டே ஆகுது நானே விட்டுட்டேன். எனக்கு மிர்சாப்பூர் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலி மேன் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பஞ்சாயத்து தான் ப்ரோன்ற பாருங்க. அடுத்தது பஞ்சாயத்து தாங்க பார்க்கலான்னு இருக்கேன். ரூட்டிங் ஃபார் திஸ் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசனா அந்த ட்ரைலர் கொண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டல் லோக்கம் அடுத்தது சொல்றாங்க, தெரியல. எப்ப நான் எப்ப 2020 வந்தது ரினியூ பண்ணிருக்கேன், இன்னும் இது பண்ணல. ரைட்டு. தாண்டவ் ஆக்சுவலி இது ஓப்பனிங் இவர் சாஸ்திரி கான் பண்ற பிரைம்ங்கிறப்ப பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேபி இருந்திருக்கும். ஐ திங்க் டிசிஷன் செம்மையா அடி வாங்கியிருக்குமே. எனக்கே ஒன்றும் ட்ரெயிலர் ஒன்றும் பெரிய எக்ஸைட்டிங்காக ஒன்றும் இல்லை. கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் pleased appreciate props and larger than life figures. Lost potential. Fine. பாசிட்டிவ் மட்டும் தனியாக ஒரு பேராவே ஒன்று கொடுத்துருக்காங்க. 1.5 out of 5. ரைட்டு. ஓகே, சொதப்பண்ணுகளும் இருந்திருக்கு அமேசான்ல. அதில் தாண்டவம் ஒன்று. ஃபர்ஸி நல்லா இருந்துச்சு. அகைன் ராஜன் டிகேவை நீங்க அடுத்தது இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க ஃபேமிலி மேன் முடிச்சுட்டு அப்புறமேட்டா ஃபர்ஸி பார்த்துட்டு அது இது ஒரே யூனிவர்ஸில் பண்ணிப்பாங்க. நல்லா இருந்துச்சு அது. இதை முடிச்சுட்டு ஆக்சுவலி ராஷி கண்ணாக்கு இதுல நல்ல ரோலுங்க. பார்சி தான் ஐ திங்க் அவங்க பண்ணதுல தொழில் பிரேமாக்கு அடுத்தது ஒரு பெட்டரான ஒரு ரோல், டிசர்விங்கான ஒரு ரோல் அவங்க நடிச்சது வந்து பார்சியில தான். அரண்மனை 4 நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஐ ஸ்டில் ஃபீல் பேட். ஓகே, ஹோப்ஃபுல்லி பெட்டரான திங்ஸ் நடக்கும் நம்புவோம். பார்சிக்கு அப்புறம் இது பார்த்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து கன்சர்ன் குலாப் ஷூட். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆஃப் பீட், ரொம்ப கொஞ்சம் ஃபேண்டசிலாம் கலந்து பண்ணியிருந்தாங்க. தலைவன் நம்ம துல்கர் சல்மான் டிகே வந்து எல்லா லாங்குவேஜும் டப்பிங் அவரே பண்ணியிருக்காரு. எந்த லாங்குவேஜ்ல அவரே பேசிட்டு இருக்காரு. அதனால நான் மல்டி லாங்குவேஜ் ஹிந்தி தமிழ் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நைஸ் ஆக்சுவலி. எங்க டைரக்ஷன் டீம்ல ஒருத்தர் பயங்கரமா பார்ப்பாரு. இதை பார்த்தது இல்லையா ஷாக்லாம் வேறு. சர்ப்ரைசிங்கா எனக்கு சுத்தமா எனக்கு எக்ஸைட்டே பண்ணதில்ல. ஏனே தெரியல. இத்தனைக்கும் எனக்கு இவர் வேற பிடிக்கும், எனக்கு விவேக் ஓப்ரா வேற பிடிக்கும், ரிச்சா சந்தா மேடமே எனக்கு பிடிக்கும். ஏனே தெரியல இதை பார்க்கணுன்னே தோணுதில்ல. ஒரு 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 ஒன்று சக்தியே வந்தது இல்லை. டோன்ட் நோ வை. சம்டைம்ஸ் அந்த சீரீஸ்ல யார் இருக்காங்கிறத பார்த்து கூட நம்ம வந்து சப்னா பாப்பி இந்த பேர் முன்னாடி இங்கே பார்த்துருக்கேனே, ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காங்க தமிழ்ல ஆர்யாவோட. தொழில் பிரேமா தெலுங்கு கேமியம், தமிழ்ல இப்ப பண்ணலையோ அவங்க. ஓகே, 24 சீசன் 2 24. ஓகே, ஐ திங்க் நான் 24 பார்த்துருக்கேன். அதுலதான் ஞாபகம் நினைக்கிறேன். அனில் கபூர் ஷோ தானே அது. அனில் கபூர் 24ல பார்த்துருக்கேன். அப்ப தமிழ்ல இவங்க எதுவுமே பண்ணது இல்லையோ? ஓகே, சர்ப்ரைசிங்லி சம்டைம்ஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்குற ரூட் பண்ற மாதிரி கேரக்டரோ ஃபேஸ் சொல்லாம உள்ள போக மாட்டோம்ல. வெளியில இருந்து உள்ள போறதுக்கு நமக்கு உள்ள உட்கார கிட்ட தேவை. அந்த மாதிரி ஏனத்துல இன்சிடென்ட் நான் போனதே இல்லை. அது நேரத்துக்கு ட்ரெண்டிங்லாம் இருந்திருக்கு, நல்ல ரேட்டிங் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாரும் பாருதான்றாங்க. லாக்கோ மேக் ஆனால் பார்க்கல. பிரீத் வந்து சீசன் 1 இட் வாஸ் வெரி டவுன் டு எர்த்தா சூப்பரா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தலைமை எனக்கு பிடிச்சது தான் குருநாத் தேசிகர். எனக்கு பிடிச்ச அபிஷேக் பச்சன் தான் எடுத்தாங்க. சேட்லி எனக்கு அது தோணவே இல்லை, பார்க்கணுன்னே தோணல. பிரீத் 2வது சீசன் சொல்றேன். மும்பை டைரிஸ் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் தமிழ் பாப்புலர் யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல இது ரிலீஸ் ஆன டைம்ல இப்போ செப்டம்பர் 2021 2022 அந்த மாதிரி டைம்ல நான் ரீசெண்டா போனப்ப பார்த்துட்டு இருந்தாங்க. 1-2 எபிசோட் பார்க்கறப்ப புரிஞ்சுது, ஐடியா புரிஞ்சுது. ஓகே, ஹவுஸ் மாதிரி டாக்டர் ஹவுஸ் மாதிரி இல்லை, அதர் வெஸ்டர்ன்ல பர்டிகுலரா இது ஸ்பெஷலைஸ்டு சீரிஸ். இது எல்லாமே ஆர்டட் தான், பட் ஸ்டில் ஸ்பெஷலைஸ்டா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு நாலேஜ் உள்ளவங்க பார்க்கக்கூடிய எக்ஸைட்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டாக்டர்ஸ் வச்சு குட் டாக்டர் ஹவுஸ் நம்ம நிறைய சீரிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அது பர்டிகுலரா அந்த மும்பையில நடந்த ஒரு 2611 அதை பேஸ் பண்ணி அந்த டைம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல பண்ணியிருப்பாங்க. பார்க்க 1-2 எபிசோட் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் ஆனால்
ஐ நெவர் ஃபெல்ட் ஓகே இது சீரிஸ் ஃபுல்லா பார்க்கணும் அந்த மாதிரிலாம் தோணல. ஆக்சுவலி டாக்டர் ஹவுஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு டாக்டர் ஷெர்லாக் மாதிரி தான் டாக்டர் ஹவுஸ் கேரக்டரைசேஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனதே இல்ல இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. சம்வேர் டவுன் த லைன் இது நாட் மை கப் ஆஃப் டீ அந்த மாதிரி தோணிருக்கு. கில்ட்டி மைன்ஸ் கூட பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இன்னும் பார்க்கல. ஜூப்ளி ஜூப்ளி நானும் எப்படி பார்க்க மாட்டேன். ஜூப்ளி எப்படி பார்க்க முடியும் எனக்கு தெரியல கைஸ். பிக் கேர்ள்ஸ் டோன்ட் கேஸ் இந்தியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு பார்ப்பேன். இன்ஸ்பெக்டர் ரிஷி, தில் தோஸ்தே, ஆமா